மாண்டிஸ். தமிழ்ல ரிலீஸ் ஆன காஞ்சனா படத்தை இவனுங்க மாயாங்கிற பேர்ல ஸ்ரீலங்காக்காரனுங்க கண்ட மேனிக்க கக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கா படத்துல எப்படி எல்லாம் பேய்க்கு பேன் பாக்குறாங்க அப்படிங்கறத பாப்போம். இருந்தாலும் இந்த மாயா பேய் ரொம்ப நாகரிகமான பேய்ங்க. எங்க இருட்டுல வந்த ஆடியன்ஸ் பயந்துருவாங்கன்னு இந்த பேய் லைட் போட்டு தான் வருது. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேக்கப்பை பார்த்து தான் அந்த பேய் பயந்து இருட்டுல வராம லைட் போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நம்ம ஹீரோ வர டைம் ஆச்சு. ஹீரோ பாப்போமா? அம்மா சத்தியமா அவன் தாங்க ஹீரோ. அவன் தான் ஹீரோ. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நல்லா வருவாடா, நல்லா வருவ. அடுத்து நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ. இல்லையே போதும் போதும், ரொம்ப ஜூம் போகாத. பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். நைஸ். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. காஞ்சனா படத்துல கோவை சரளா எல்லாமே எப்படி? சரி, கோவை சரளாவோட காட்சி தான் கிடைக்கல, நம்ம உள்ளூர் சரளாவை இவங்க இறக்கிருக்காங்க. அதை பாருங்க. ஆமா, இவனை ஏன் கோவை சரளாக்கு லுங்கி கட்டி விட்டுருக்காங்க? ஓ, இது அவங்க ஊர் கல்ச்சரா? சாரி. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நம்ம ஊர் காஞ்சனா படத்துல லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி பயப்படும் போதெல்லாம் கோவை சரளாவோட இடுப்புல ஏறி உட்காருவாரோ அதே மாதிரி இந்த ஹீரோவும் பண்றாப்புல. அந்த ஆளோட மசுரை நோட் பண்ணுங்களேன். அப்படியே காஞ்சனா பட லாரன்ஸோட ஹேர் ஸ்டைல். ஸ்ரீலங்கன் படம்னா சும்மா வாடா, மசுறு முத கொண்டு கரெக்டா காப்பி அடி போனாங்க. மக்களே, இப்பதான் பேயோட அபிஷியல் என்ட்ரி. ஒரே அடியா அடிச்சு தவடாவே பேத்துட்டாம்ப. மேடம் மேடம், உள்ளூர் சரலாம் மேடம், பின்னாடி திருட. ஓ, அது பேயா? எழுதி போடுங்கடா சப்டைட்டில்ல, பேய் வரப்போகுதுன்னு. அப்பதான் நாங்களும் பயப்பட ரெடி ஆகும்ல. மாண்டிஸ், அதெல்லாம் இருக்கட்டும். பேயை பெட்டனிமல் மாதிரி வீட்டுக்கு கூட்டு வர தெரிஞ்சுல, அதுக்கு வேலைக்கு சோறு வைக்கணும்னு தெரியல இவங்களுக்கு. அது பாருங்க, கிச்சனே ரெண்டா வைக்க வச்சிருக்கு. மக்களே, எனக்கு என்ன டவுட்னா, எதுக்கு இந்த பேய் ஆதார் வெரிஃபிகேஷன் மாதிரி கைரேகையெல்லாம் விட்டுட்டு போயிருக்குன்னு தெரியல. நம்ம தமிழ் வருஷன் காஞ்சனால பேய் இருக்கா இல்லையா, அது வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியார் ஐடியா கொடுப்பான்ல, இங்கேயும் ஒரு போலீஸ் சாமியார் ஐடியா கொடுக்குறான். அது என்ன ஐடியானா, ஒரு முட்டையை எடுத்து நல்லா மண்ணை குவிச்சு அந்த முட்டையை சென்டர்ல வச்சு, ஒருவேளை அந்த முட்டை உடஞ்சிச்சுன்னா பேய் இருக்கு, அந்த முட்டை உடையலன்னா பேய் இல்லை. ஏண்டா விட்டா சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி வந்து பேய்க்கு ஊட்டி விடுவீங்க போல. இந்த படத்துல சிறப்பான சீன் தான் என்ன அப்படின்னா, பேய் உடம்புக்குள்ள பூந்த பிறகு இவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. ஐயோ, ஆண்டவர் கமலையே மிஞ்சிட்டான். யோ, பேய் உடம்புக்குள்ள போன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா ஆய் வெளில வர மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. யாரா நீ? என்ன கொடுமை சரவணன். ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்க ஊர்ல பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட 2 days டியூஷன் போனீங்கன்னா இதை விட பெட்டரான ரியாக்ஷன் நீங்க கொடுக்கலாம். யோ, எங்க ஊர்ல அந்த ஆளே நல்லதாயா ரியாக்ஷன் கொடுப்பான். நீ என்னடானா கக்கூஸ் வாலிக்குள்ள தலையை விட்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. மாண்டிஸ், எனக்கு இந்த ஹீரோட்ட பிடிச்சதே என்ன விஷயம் தெரியுமா? தனக்கு வராதுன்னு தெரிஞ்ச ஒரு ட்ரை பண்றாரு பாருங்க, அதை பாராட்டியே ஆகும். நைஸ் ரியாக்ஷன், ஐ லைக் இட். தமிழ் வருஷன் காஞ்சனால லாரன்ஸ் உடம்புக்குள்ள எப்படி 3 பேய் வந்துட்டு போகுமோ அதே மாதிரி இந்த படத்துலயும் இவன் உடம்புக்குள்ள 3 பேய் வந்துட்டு போகுது. ஆனா என்ன பார்க்கலாம் முடியல. நீ குடுக்கிற ரியாக்ஷன் பத்தாதுன்னு இதுல 3 பேய் வேற. அதுலயே ஒண்ணு தமிழ் பேசுற பேயா. தமிழ்காரன் தமிழ்ல கதைக்காம பின்ன சிங்களத்தில கதைப்பா. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதெல்லாம் பரவாயில்ல மக்களே, இவன் பண்ற அநியாயம் பத்தாதுன்ட்டு இவன் இருக்கான் பாருங்க.
நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. மக்களே, அடுத்த அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம காஞ்சனாக்கா என்ட்ரி. டேய், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா அங்க கீழே சூப்பர் ஸ்டார்னு போட்ட பத்தியா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா? என்ன ப்ரோ, ரொம்ப ஓவரா போறான். ஆனா மக்களே, இந்த ஆளை எங்கேயோ பார்த்திருக்கேன். யோ, இந்த ஒன் ஷாட் மூவில நடிச்சவன் தானே நீயே? ஒன் ஷாட். மக்களே, இந்த ஆளு தான் பாஷா படத்தை மாசா எடுக்கிறேன்ட்டு தமாசா எடுத்து வச்சது. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. சோபா, இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. ஆனா மக்களே, இந்த படத்துல எல்லாருக்கும் 10 ரூபாய் ப்ரொடியூசர் கூட்டி கொடுத்துருப்பான் போல. என்னமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. மக்களே, நம்மளோட தமிழ் வருஷன் காஞ்சனால மந்திரிச்ச கயிறெல்லாம் கட்டி விடுவாங்க, பேய் திருப்பி வந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனா இவனுக்கு ஏதோ காக்கி நாளா பாவட நாளெல்லாம் கயிறா சுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. காஞ்சனா படம்னாலே அந்த கிளைமேக்ஸ்ல வர சாங் தான். ஆனா இவனுங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க பாருங்க, தவக்கால குஞ்சு மாதிரி ஒருத்தன் தவிட்டு இருக்கான். அந்த பாட்டை நீங்க கேட்கணுமே, மோஷன் போற ரியாக்ஷன் எல்லாம் மொத்தமா மூஞ்சில தான் இருக்கும். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? போங்கடா பைத்தியக்கார தவக்கால குஞ்சுகளா. என்ன ப்ரோ, என்ன நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிறீங்க? பாய் வீட்டு பிரியாணியா? என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். எங்க வீட்டு எய்த்தாக்கா எலி செத்து போச்சுன்னா இப்படிதான்டா ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த ரியாக்ஷனே பெட்டர் போல நீ பண்றதுக்கு. மக்களே, நீங்களே சொல்லுங்க, பேய்னா பயம் வரணும், இவன் பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்தா சிரிப்பு வருதா இல்லையா? அப்ப கலாய்க்க தோணுமா தோணாது? நீங்களே சொல்லுங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு. ஆனா தயவு செஞ்சு இந்த தமிழ் சினிமாக்காரங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இந்த ஸ்ரீலங்காக்காரனுக்கு ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்கடா. பேய் படம் எடுக்கிறேன்ட்டு பேய்க்கு பேன் பார்க்கறவங்களாம் வச்சு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. என்னத சொல்ல. இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் மக்களே. அடுத்த ரோஸ்ட் வரும்போது சொல்லி அனுப்புறேன், மறக்காம எல்லாரும் வந்துருங்க. இந்த மாயா பேய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. வரட்டா? டாடா.